நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி அடுத்த ஆயக்குடியில் பழனி பாபாவின் 28ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடியில் சமூக போராளி பழனி பாபாவின் 28ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பாக வீரவணக்க நிகழ்ச்சி நடந்தது. இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் அபுல் கலாம் ஆசாத், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சபிக் ராஜா ஆகியோர் தலைமையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த வீரவணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை செயலாளர் கனியமுதன், மாநில நில மீட்பு இயக்கம் உலகநம்பி மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது, மாவட்ட செயலாளர் திருவளவன், மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பழனி பாபாவின் கல்லறைக்கு மாலை அணிவித்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பாபாவின் புகழ்பாடும் விதமாக பல்வேறு கோஷங்களை எழுப்பி வீரவணக்கம் செலுத்தினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.